Hello friends, JM தமிழ்நாடு இணைந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் JM தமிழ்மின்னலின் வணக்கங்கள். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம சோலார் ப்ராடக்ட் தான் எல்லாம் பார்த்துன்னு வரோம். அதே மாதிரி லோ பட்ஜெட்ல இருக்கிற லித்தியம் பெரோபஸ்டர் இருக்கட்டும், ஹை பட்ஜெட் தான் அது பூராமே. ஆனா வந்து நம்ம லோ பட்ஜெட் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், அதுக்குனால தான் வந்து அதை எடுத்து செய்யறங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசி ஹோம் பண்ணி கொடுக்கணும் லோ வோல்டேஜ்ல 12 வோல்ட்ல. அதே மாதிரில சோலார்ல வந்து ஏசி பம்பு தான் இருக்கு. நாம இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிசி பம்பு பற்றி பார்க்க போறோங்க. கம்மி வோல்டேஜில் அதிகமான எஃபிஷியன்சி கொடுக்குற டிசி பம்ப் 12 வோல்டேஜ் இயங்கக்கூடிய வீட்டுக்கு எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கம்மி ஒரு 40 அடி இந்த மாதிரி ஆளுந்தான் போதிக்கும், 1 இன்ச்சு தண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சின்ன பேனல் வச்சுருந்தா போதிக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறேங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறீங்க. விவசாயத்துக்கு தான் அதிகமாக நான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த யூடியூப்பை ஆரம்பித்தேன். அதனால் வந்து அதை நோக்கி தான் நம்ம வீடியோவும் போயினே இருக்கோம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிங்களா, உங்களுக்கு நான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த டிசி மோட்டை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். வாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசி மோட்ரு அமேசான்லேருந்து வாங்கினேன். காசு பார்த்தீங்கன்னா 4500 என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். 4440 என்னமோ வந்துச்சு. கொஞ்சம் அதிக வேலை தான். சரி, வீடியோக்கோசரம் காசு கொடுத்து கடை வாங்கி தான் வாங்கினேன். ஏன்னா டிசி மோட்டர் தான் நம்மளுடைய ஃபியூச்சர். இது ஃபுல்லாகவே மாறும் கண்டிப்பாக. ஏசி மோட்டரோட டிசி மோட்டர் கண்டிப்பாக ரீச் ஆகும் எல்லாருக்கும். அதனால தான் வந்து இதை வந்து நிறைய பேருக்கு போய் சேரணுன்றதுக்கோசரம் தான் காசு போனாலும் பரவாயில்லன்னு கஷ்டப்பட்டு வாங்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். பாருங்கள், மோனோ பிளாக் தான். ஏன்னா பெரிய மோட்டரில் வந்து 9000 10,000 வருது அந்த தண்ணி ஃபுல்லாக போடுறதெல்லாம். இது வந்து மோனோ பிளாக் மேலே போடுறது. ஓகேங்களா, இதில் பாருங்கள், பேட்ரிலேருந்தும் பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சோலார்லேருந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். டிசி பம்ப். ஓகேங்களா, ஓப்பன் பண்ண சாமி. நம்ம தான் ஓப்பன் பண்ண போகிறா. அவள் ஃபஸ்ட்டு ஏற்கனவே பண்ணிட்டா, ஆசி இதில் வந்தவொடனே பண்ணிட்டா. பார்த்தீங்கன்னா இது பூராமே பேக்கிங் பூராமே பாய்ஞ்சு போட்டு கொடுத்துனுக்குறாங்க. அப்பயும் டேமேஜ் ஆகினுக்குது. ஏன்னா நான் நேரிலே பார்த்தேன், இந்த அமேசான் இதெல்லாம் ப்ராடக்ட் வருதுங்களே இல்லை, அப்போ வந்து தூக்கி விசாட்டுறாங்க பொருளை பூராமே. கொஞ்சம் ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு வாங்குறாங்க. நீங்கள் தூக்கி போடாதீங்க. ஏன்னா வந்து இறக்கி வைக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி இறக்கி வைங்க. தூக்கி யாருதோ ஒரு பொருள்னு தூக்கி விசாரிட்டு போயிடுறீங்க, காசு போனால் போட்டு. நான் இது ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நான் நேரில் பார்த்தேன். அதனால தான் சொல்கிறேன். வீடியோ பார்த்தா கண்டிப்பாக அமேசானில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் சேஃப்டியாக வேலை செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மோட்டர் டிசி மோட்டர் இதுதான். ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். சோலார் பேனல் இங்கே இன்ஸ்டாலேஷன் டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஓகேங்களா, சோலார் பேனல் வந்து 2 டைரெக்டாகவும் கொடுக்கலாம் 12 வோல்டேஜ். அதே மாதிரி பேட்டரி வந்து 12 வோல்டேஜ் கொடுக்கலாம். இது தனியாக வச்சிடலாம். இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, பேக்கிங் மட்டும் தான். அதே மாதிரி தண்ணியில் போடுற ஃபுட்பால் நம்ம சொல்லுங்களே இல்லை, அது கொடுத்துனுக்குறாங்க. பிளாஸ்டிக் தான், ஏன்னா கம்மி காஸ்ட்லாம் கொடுக்கணுமே இல்லை, அதனால் கொடுத்துனுக்குறாங்க ப்ராடக்ட். இது 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வர மாட்டேங்குது, 1 இன்ச்சு டெலிவரி இது. ஓகேங்களா, இது வாரண்டி கார்டு. 1 இயர் கொடுத்துனுக்குறாங்க. சர்வீஸ் வாரண்டி நோ ரீப்ளேஸ் இல்லை, ஆனால் சர்வீஸ் பண்ணி தர்றாங்க ஒரு வருஷத்தில். அதில் போட்டுக்கிறாங்க பாருங்கள். நம்ம அமேசானில் வாங்குறதா த்ரூவாக வாங்கினாங்களா காசு கம்மியாக வரும். நம்மளால வாங்க முடியல, ஏன்னா பேசினா வந்து யாரும் வந்து அதிகம் வேலை சொல்கிறாங்க, அதில் வாங்க முடியல. இதில் இருக்கிற பம்பு எல்லாமே அவங்க ப்ராடக்ட் தான். ரியோவோ என்னமோ கம்பெனிக்காரது இது. அவங்க எல்லாமே சோலார் ப்ராடக்ட்டு, மோட்டர் மட்டும் தான் ரெடி பண்ணுறாங்க சூப்பராக. இதெல்லாம் பிடிங்கினுக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், மாடல்
MRB 12 வோல்ட்டு 150 வாட்ஸ் பேனல் போட்டால் சரி. டிசி சோலார் பம்ப் 12 வோல்ட்டு, கரண்ட் வந்து 15 ஆம்ஸ் 15 ஆம்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? 15 மீட்டர் அப்படின்னா 30 அடி 15 45 அடி வரையும் இது வேலை செய்யும். 48 ஃபீட் 48 மேக்ஸிமம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். எவ்வளோ வரைக்கும் வேலை செய்யும். 1 இன்ச் அவுட்புட்டு. இது வந்து நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் போகாமல் இந்த மாதிரி இருக்குது. இது உள்ள தண்ணிக்குள்ளே இருக்கிறது சப்ரிக்கல் பம்பா, அது பேர் தெரியல எனக்கு, தப்பாக நினச்சிக்காதீங்க. சோலார் வாட்டர் பம்ப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல யூஸ் பண்ணலாம். 3 இன்ச்சு 2 இன்ச்சு வரையும் தண்ணி எடுக்கலாம். ஆனால் இது வந்து 20,000 30,000 வருது. இது வந்து அதிக விலை தான், ஆனால் நல்லா இருக்குது. டிசி பம்ப்லே 48 வோல்ட்டு 72 வோல்ட்டு வரைக்கும் வருது. இது வந்து 12 வோல்ட்டு. இதெல்லாம் 72 வோல்ட் வரைக்கும் இருக்குது. சூப்பராக ரன் ஆகுது. எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி வராங்க. பிஎல்டிசி பேனல் இது எல்லாமே பிஎல்டிசி. ஓகேங்களா? இந்த பூராமே மோட்டர் பூராமே பிஎல்டிசி. அதனால் வந்து கம்மி எஃபிஷியன்சியில் அதிகமாக தண்ணியை கொடுக்கும். அதனால தான் வந்து சோலார் யூஸ் பண்ணுறது எப்பவுமே. அது ரீச் ஆகாததுக்கு காரணம் வந்து அதிகமாக வந்து ஏற்கனவே இருக்கிற ஏசி மோட்ரு அவங்க வந்து வாங்கி வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஏசி மோட்ரு வந்து வியாபாரம் ஆகாது அப்படின்றதுக்கோசரம் இது வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. யாருமே எடுத்து செய்கிறதில்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. நிறைய பேர் செஞ்சுன்னு தான் வராங்க. நம்ம இதில் நம்ம இந்தியாவில் அதிகமாக நம்ம ஏரியாவில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இந்த மாதிரி இடத்துலாம் ஃபுல்லாக செய்கிறாங்க. டிசி மோட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு ட்ரைவும் கொடுப்பாங்க. பிஎல்டிசி ஃபேனு இவங்ககிட்ட எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஒட்டினதுக்கு எடுந்துருச்சு. மோட்ரு பாருங்கள், இதில் கொடுத்துருப்பாங்க. ரெட் கலர் வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இதில் ப்ளஸ் மட்டும் தனியாக கொடுத்துனுக்குறாங்க. கொஞ்சம் வரக்குள்ளே கொஞ்சம் டேமேஜ் ஆகினுக்குது. அதை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல கனெக்ஷன் இருக்குது. நம்ம நார்மலாக 1 இன்ச்சு வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணுறோங்களா, அதே தான். ஓகேங்களா? அதே மோட்டர் தான். பைப் ரெடி பண்ணி நம்ம போட்டுக்கலாம் நாளைக்கு. இந்த இடத்துல தண்ணி ஊற்றுறது, ஏர் ரிலீஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி. ஓகேங்களா? ஒயரு, டிசி ஒயரு சேம் 1 இன்ச்சு எப்படி நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறாங்க வீட்டுக்கு, அதே இது தான். ஓகேங்களா? அது ஏசியில் ஓடும், இது டிசியில் ஓடும். இது வந்து கேரளா ரிப்ஸ் டெக்னாலஜி, RIPS ரிப் டெக்னாலஜி டிசி சோலார் பம்ப். இவங்க எல்லாமே யூஸ் இது பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம். நம்ம டிசி பம்ப் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய போருக்கு யூஸ் பண்ணியே வராங்க. நாமளும் வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணணும். என்னுடைய ஆசை வந்து விவசாயத்துக்கு எல்லாம் டிசி மோட்டர் யூஸ் பண்ணணும். கம்மி காசில் அது 1.5 லட்சம் 2 லட்சம் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி மோட்டர் பிஎல்டிசி போட்டோம்னா இது ஈட்டு ஏறாது. அந்த மோட்டரில் ஈட்டு ஏறும், ஆனால் இதில் பிஎல்டிசியில் ஈட்டு ஏறாது. கம்மி எஃபிஷியன்சி, அதாவது கரண்ட்டு கம்மியாக இழுக்கும். கம்மி வோல்டேஜில் கம்மி ஆம்ஸில் ஓடுறது தான் டிசி மோட்ரு. அதுதான் நம்ம 12 வோல்ட்டில் இயங்கக்கூடியது மாதிரி நம்ம வாங்கிக்கிறோங்க. வீட்டுக்கு இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு 150 வாட் சோலார் பேனல் போட்டு நம்ம தண்ணி வந்து மேலே பகலில் என்ன ஒரு 2 ஹவர் 3 ஹவர் தானே யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணு தான் இந்த இதே மோட்டரே வாங்கினோம். நாளைக்கு வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து இது பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் ஓடுதான் 12 வோல்ட்டில். ஓகேவா? நம்மளுடைய 100 ஏஹெச் பேட் இருக்குது. அதில் ஒன்றும் பிஎம்எஸ் கொடுக்கல, சும்மா மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். கனெக்ஷன் 12 வோல்டேஜ் கனெக்ஷன் கொடுக்கல. நம்ம வேறு இது பேட்டரியில் போட்டு பார்க்கலாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் கொடுத்துனுக்குறாங்க. இது உள்ளே இருந்துச்சு. இது வந்து உள்ளே வந்து மோட்டருக்கு யூஸ் பண்ணுறது உள்ள மேக்னெட் பக்கத்தில். இது அப்புறமா பார்க்கலாம். வீடியோ கழிச்சிட்டு ஒரு நாளைக்கு பார்க்கலாம். இது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேங்களா? ரன் பண்ணி பேட்டரியை ரெடி பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து இதில் வந்து டிசி மோட்டர் இருந்தாலும் சரி, டிசி ஓம் இருந்தாலும் சரி, ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? கனெக்ஷன் கொடுத்தாச்சு. 100 ஏஹெச் பேட்டரி இது, லித்தியம் பெரோபாஸ்பேட்டில் சீத்துருது. இது வந்து 15 ஆம்ஸ் இதில் எடுக்கலாம். ஓகேங்களா? இ பைக் போகிறது தான். இதில் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் மைனஸ் தான் எப்பயுமே முக்கியம்.
ரன் பண்ணி பார்க்கலாம். பிஎம்எஸ் கொடுத்துணுன்னா கொடுக்கல, அதனால் கரெக்டாக நீங்கள் பிஎம்எஸ் கொடுக்காத செக் பண்ணாதீங்க. ஓகேங்களா? பாய். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாட்டர் ஓடி சவுண்ட் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரன் ஆகுது. 150 வாட்ஸ் பேனல் போன் இருக்கு, டிசி மோட்ரு. நாளைக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய செகண்ட் வீடியோவில் ஃபுல்லாக செட் பண்ணி இது எவ்வளோ ரன் ஆகுது, எவ்வளோ தண்ணி வருது, எவ்வளோ ஹைட் ஏறுதுன்னு வந்து ஃபுல்லாக டீட்டெயில் செட் பண்ணலாம். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெயமாதேஷ். பாய்.